வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிராண்டான ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன் டிசைனை. இப்போ எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பேட்டர்னில் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம், ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்டிங் பண்ணணுன்னு. கரெக்டாக அந்த டிப்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணி என் கை டைரக்ஷன் பாருங்கள், அப்படியே தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒர்க் பண்ணி இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லாஸ்ட் எண்டுக்கு பாருங்கள், அங்கே நம்மளுக்கு எதுவுமே கனெக்டிங் பாயிண்ட் இல்லை. அதனால நாட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்து திருப்பி கீழே கொண்டு வந்து நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேட்டர்னில். ஃபஸ்ட்டு நான் கை டைரக்ஷன் காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீடு யூஸ் பண்ணுறேன். நீடில் அயன் நீடில். நார்மல் நம்ம ஸ்வியிங் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 1, 2ன்னு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3, 4லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க, நீட்டாக இருக்காது ஃபினிஷிங்கு. இப்போ தெரியுதா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் டைரக்ஷன் காமிச்சேனோ அதே மாதிரி அதே ஷேப்புக்கு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது உங்களுக்கு ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் சேவிங், உங்களுக்கு ஒர்க்கும் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி அப்கமிங் லைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அடுத்த இருக்கிற லைனையும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதே மாதிரியே நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே சில்க் த்ரெட் கொடுத்துட்ருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட், எல்லோ கலர் சில்க் த்ரெட்டு. என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க, ராஜா பிராண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சில்க் த்ரெட்டு. நீடில் நம்பர் 14. அதில் தான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்தேன், நீட் ஃபினிஷிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 2 லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நம்ம நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் நம்ம திலகம் ஷேப் குந்தன் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு நம்ம ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். இதுவும் ப்ரிசோ பிராண்ட் தான். இதில் திலகம் ஷேப்பில் நம்ம ஷார்ப்னஸ் நீட்டாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி நான் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன்னு சொல்லித்தரேன். இதில் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 1, 2ன்னு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி இந்த திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்லாம் ஸ்டிச் பண்ணும்போது 1, 2ன்னு தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நீட்டாக உங்களுக்கு ஷார்ப்னஸும் நீட்டாக கிடைக்கும். இப்போ எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கறதுன்னு சொல்கிறேன். நம்ம டிப்க்கு வந்துட்டோம். ஒரு ஸ்டிச் போடுறேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போடுறேன். அது எதுக்கு போடுறேன்னா, நம்ம த்ரெட்டோட டைரெக்ஷன் மாற்றுறோம் சரியா, அதுக்கு தான். தெரியுதா, த்ரெட்டு டைரெக்ஷன் நம்ம மாற்றியாச்சு, அதுக்கு தான் அந்த ஸ்டிச்சு போடுறோம். அப்போ தான் ஷார்ப்னஸ்ஸும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தெரியுதா, ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். மேலே திலகம் ஷேப்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் அழகாக போட்டாலும் அந்த ஷார்ப்னஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும் ஒர்க்கும். இல்லைன்னா ஏதோ இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஷார்ப்னஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட நீங்கள் இப்போ அன்னம்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, பீகாக்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அதோட கழுத்துக்கெலாம் நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னா, நீங்கள் அதுக்கெலாம் ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இதே ஷார்ப்னஸ் கொடுக்கலைன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால ஷார்ப்னஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நாட் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதை சுற்றி ஜர்தூசி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம்.
நிறைய பேர்த்துக்கு ஜர்தூசி ஒர்க் பண்ணும்போது கட் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. பிகினராக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நரம்பு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஜர்தூசி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னா, இப்போ நல்லா ப்ராக்டிஸ் இருக்குன்னா த்ரெட்டிலே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தடவை கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீட்டாக ஆகிடும். இப்போ இதுக்கு எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம த்ரெட்டோட டைரக்ஷன் மாற்றுறதுக்கு தான். இப்போ பாருங்கள், நம்ம ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடச்சிருக்கும். மேலே தெரியுதா உங்களுக்கு? ஷார்ப்னஸ் நீட்டாக வந்திருக்கும். நம்ம த்ரெட்டு டைரக்ஷனை மாற்றணும். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல டிப்பில் கரெக்டாக டைரக்ஷன் மாற்றி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிட்டுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். இது வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுக்கு வந்து நம்ம ஜர்தூசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொன்றுத்துக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸும் ஸ்டோன் செயினு சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுதான் காமிக்க போகிறேன் பாருங்கள். அதில் எப்படி நம்ம வந்து ஷார்ப்னஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திலகத்துக்கு ஷார்ப்னஸ் கொடுத்துருவோம். ஸ்டோன் செயினில் எப்படி நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். அதில் தெரியுதா? இப்போ வந்து நம்ம ஸ்டோன் செயினில் எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கலான்னு சொல்கிறேன். ஸ்டோன் செயின் வந்து நான் இப்போ ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேப் இருக்கும் தெரியுமா ஸ்டோன் செயினுக்கு நடுவில், அதில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா? பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்டோன் செயினை சேர்த்து வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் திலகம் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறனால சிங்கிள் ஸ்டோன் செயினுக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செல்ஃப் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்டோன் செயின்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எல்லோ கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து சில்வர் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுங்கள். இதே வந்து சில்வர் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, சில்வர் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணாதீங்க. அங்கே வந்து அது அட்ராக்டிவாக இருக்காது. வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அட்ராக்டிவாக இருக்கும் டிசைனும். இப்போ நான் எல்லோ கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணுறனால நான் வந்து சில்வர் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் இங்கே எல்லோ போட்டிருந்தீங்கன்னா நீட்டாக இருந்திருக்காது. அந்தளவு அட்ராக்டிவாக இருக்காது எல்லோ கலர் ஸ்டோன் செயின் போட்டிங்கன்னா. ஏன்னா திலகமும் எல்லோ கலர் திலகமும் எல்லோ கலரு, நீங்கள் சுகர் பீட்ஸும் எல்லோ கலருங்கும்போது உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மேலே எட்ஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்டோன் செயினில் எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல ஸ்டோன் செயினு, அந்த லைனுக்கு ஈக்குவலாக வரணும். வந்தோடனே எந்த லைன் ஈக்குவலாக வருதோ அந்த ஸ்டோன் செயினை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோன் செயினை வெட்டிடுங்க, கட் பண்ணிடுங்க சிசரால். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டோன் செயினோட சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நல்லா டைட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும். எண்ட் நாட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கேயும் எப்படி நான் ஷார்ப்னஸ் கொடுக்கறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போடுறோம். அப்புறம் மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு த்ரெட் மாறிடுச்சு, டைரெக்ஷன் மாறின பிறகு நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா எப்படி ஸ்டிச் பண்ணோன்னு? இதுதான் நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு ஈஸி மெத்தட் இது.
நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒட்டினோம்ல எல்லா இதுக்கும் வந்து இதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நம்ம ஜர்தோசி வச்சும் சுகர் பீட் வச்சும் ஒரு திலகம் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னொன்று திலகம் ஷேப்புக்கு வந்து சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ட் நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஹேண்டோட டிசைனை கீழே மட்டும் நான் ஒரு லைன் வந்து 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துடலான் இருக்கேன் பார்டருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ட்ரேசிங்லாம் தேவையில்லை, பட் ஆனால் எப்படி கிராண்டாக ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.